சீட்டு ஒரு 300 சீட் இருந்துச்சுன்னா ஒரு 150 பேர் உட்கார்ந்தாலே அந்த அரங்கு வந்து ஒரு 50% நிறைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க. கந்தசாமி என்ன பிளான் பண்ணான்னு தெரியல, சத்தியம் தேட்டர்ல வைக்க வேண்டிய ஆடியோ லான்ச்சை இங்கே கொண்டாந்து வச்சு கார் பார்க்கிங் இடம் இல்லை, உள்ள இருந்து வந்தா இங்க மேடையில் உட்கார்றதுக்கே சீட்டு இடம் இல்லை. நான் எங்களை கூட சொன்னாரு, கம்மியான பேர் தான் கூப்பிட்டுருக்கேன், கம்மியான பேர் தான் கூப்பிட்டுருக்கேன், வாழ்க்கையில் தெரிஞ்ச மொத்த பேரையும் ஆடியோ லான்ச் கூப்பிட்டுருக்கேன். ஏன்னா முதல் தடவை அவர் படம் பண்ணாரு, வந்தாகணும்னு எல்லாருமே வந்துட்டோம், வேற வழி இல்லாம. ஸோ இங்க ஸ்டேஜ்ல உட்கார்றதுக்கும் இடம் இல்லை, யார் பேசணும், யார் நிக்கணும், என்ன பண்ணணும்னு தெரியாம ஏசியை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டாங்க. இவங்க இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, 12 மணிக்கு தான் கிளம்பி வெளியில போவாங்க. அவரும் உட்காந்து நாங்களும் பேர் தொழில் இருக்கு. இப்போ வந்து எந்திரிச்சு போயிட்டா வேற ஏதோ கந்தசாமி எனக்கு பிரச்சனை, கோச்சிட்டு போயிட்டாரு நினைச்சுட்டு போறான்னு வேற எல்லாம் தர்ம சங்கடமா உட்காந்துருந்தோம். மன்சூர் அலிகான பேச ஆரம்பிச்சோடனே கோபி எடிசங்க தலைவர் கிளம்பி போயிட்டாரு. பிரதர் சொல்லிடுங்க கந்தசாமி கிளம்பி போறேன், ரொம்ப நேரம் அது பிளஸிங்க விஷ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நிறைய பிரச்சனைகள், சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருந்தாலும் இங்கே வந்திருக்க ஒரே ஒரு காரணம், இந்த சின்ன படம்ங்கிறது நாளைக்கு பெரிய படம் ஆக வேண்டியது உங்களுடைய பிளஸிங்ல தான் இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன படம் வெற்றி படம் அப்படிங்கிறது வந்து எப்போ நடக்கும்னா அந்த படத்தை பார்த்துட்டு நீங்க போடக்கூடிய கமெண்ட்ஸ். நீங்க படம் பார்த்துட்டு எப்படி நல்லா இல்லைன்னு சொல்ற உரிமை எல்லாருக்கும் இருக்கோ, தயவு செஞ்சு நல்ல படம் பார்த்தீங்கன்னா அதை வாழ்த்தி ஒரு குறு செய்தியாக உங்களுடைய சமூக வலைத்தளம் போடுங்க. அதுதான் இன்னைக்கு பெரிய விளம்பரமாக இன்னைக்கு தேவைப்படுகிறது. நல்ல படங்களை உயிர்ப்போடு வைப்பதற்கு உங்கள் வாழ்த்துக்களும் உங்கள் குரு செய்தி தேவைப்படுகிறது. ஏன்னா நிறைய சின்ன படங்களுக்கு ப்ரமோஷனுக்கு நிறைய பைசா பண்ற அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய நேரம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் இப்போ ப்ரெஸ் மீட்டுன்னு ஒன்று தனியாக நடக்குது, இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டும் தனியாக ஒன்று வைக்க வேண்டியது இருக்கு. இப்போ அது ஒரு கல்ச்சர் புதுசாக உருவாகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நிறைய பொருளாதார தேவைகள் வந்து அதிகமாகிட்டு படத்தை கூடிய இன்னைக்கு சேர்க்கறதுல இந்த படங்கள் நல்ல கையில சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியில வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கு. உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை தானே, ஈவினிங் ஷோ மட்டும் வாங்கி கொடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த படங்களுக்கு. நிறைய பேர் வந்து இப்போ கூட ரீசெண்டாக டைரக்டர் ஒருத்தர் பேசினார், பார்த்தேன், எனக்கு ஷோவே கிடைக்கல, பிரசன்ட் மீடியா நம்பி தான் நான் வந்து நிற்கிறேன், டிஸ்ட்ரிபியூட்டரை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார். ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து அவங்க ஹோப் பண்ணி ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் 4 கோடி 5 கோடி எடுத்துட்டு அது பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கு. இந்த படம் நீங்க இன்னும் சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கீங்க, சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியில் ஒப்படைச்சிட்டீங்க. எல்லாருக்கும் ஒரு வெற்றி படமாக அமையட்டும். வெற்றி உங்களுக்கும் இந்த படம் அடுத்த ஒரு மைல்கல்லாக இருக்கட்டும். ஒரு சினிமாவில் பெரிய ஹீரோவாக வர்றதுக்கான முயற்சியாக ஒவ்வொரு கதையாக நல்லா தேர்வு பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. என்டையர் ப்ரொடியூசர் உங்களுக்கு விளம்பரம் நல்லா இருக்கு சார், நல்லா பண்ணுங்க. பெரிய படத்துக்கு உண்டான விளம்பரம் விசிபிலிட்டியை நீங்கள் ஒரு சின்ன படங்களுக்கு கொடுக்கும்போது தான் அது பெரிய படமாக மாறும். அதுவும் அவர் கைட் பண்ணுறதுக்காக இருக்காரு. ஸோ சிறப்பான ஒரு படமாக வரட்டும். வாழ்த்து கூறி விடுவீங்க. நன்றி, வணக்கம். Hi, I am Mohammed Safi, the producer of this film, and I want to be an actor. So நான் இன்னைக்கு இங்க வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு புது டைரக்டர், ஒரு புது ப்ரொடியூசர், அவங்களோட அழைப்பை ஏற்று இங்க வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடியூசர், எங்க டாடி, இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் கோதர்ஷா சாருக்கு நன்றி. உங்களுக்கு மட்டும் அவர் பையன் இல்ல, எனக்கும் ஒரு பையன் மாதிரி தாங்க. கோ ப்ரொடியூசர் அவங்க எங்க ஃபாரூக் அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அவரோட அப்பா சிவாஜி சாருக்கு ரொம்ப நன்றி. பிரபு சார் ஒரு ஆக்டர்னா பிரபு சார் வந்து சிவாஜி சாரை வந்து ஒரு ஐடல் மாதிரி பண்ணியிருந்தாரு. எங்க பிரபு சார் ரொம்ப 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 கன்வீனியன்டா இருந்தாரு, ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு எங்களுக்கு. ஸோ பிரபு சார் ரொம்ப தேங்க்ஸ். கோமல்குமார் சார் ரொம்ப தேங்க்யூ. லிட்டரலா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஒரு வெர்சடைலான ஆக்டர் எங்க கோமல்குமார் சார். ஆலிவர் அங்கிள் கேமராமேன் எங்களுக்கு டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு, ரொம்ப தேங்க்ஸ். எங்க படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க படத்துல வெற்றி இருக்கு. வெற்றி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. கிருஷ்ணபிரியா, ஸோ ரியலி எங்க ஹீரோயின் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு கேரவன் இல்லாட்டி கூட ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு குடிசையில் உட்கார ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. படத்துல உண்மையிலே அவங்க சீன்ஸ் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க, ரொம்ப நேச்சுரலான ஆக்டர். தேங்க்யூ. இமான் அண்ணாச்சி, படத்துல நடிச்சோம் முடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்துல எங்க அண்ணாச்சி லிட்டரலா எங்க கூப்பிட்டாலும் வந்துருவாரு. ஒரு சின்ன காலேஜ் ஈவெண்டா இருக்கட்டும், ஒரு பெரிய காலேஜ் ஈவெண்டா இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் இருக்கிறதுனால எனக்கு வர முடியல. இமான் அண்ணாச்சி, தேங்க்யூ சோ மச். தங்கதர் அண்ணா, உங்க ஜோக்ஸ் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு உங்களுக்கு வயசாகல, நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன்.
ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நான் கூப்பிட்டு வந்துருக்கேன். டிஎஸ்ஆர் சார் ரொம்ப தேங்க்ஸ். மன்சூர் அலி கான் சார் ரொம்ப தேங்க்ஸ். இந்த விழாவின் நாயகன் எங்கள் நௌஃபில் ராஜா அண்ணன், தேங்க்யூ சோ மச். நான் ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அண்ணனை. கால் பண்ணி அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். இது அப்புறமாவும் பண்ணுவேன். எங்க அண்ணன் தேங்க்யூ. வைரமுத்து சார் என்னதான் நாங்க சின்ன படமா இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. எங்க டைரக்டர் கொடுக்குற எல்லா கரெக்ஷன்ஸையும் ஏத்துக்கிட்டு திருப்பி கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறாரு. மோகன்ராஜன் அண்ணன் எனக்கு மோகன்ராஜன் அண்ணன் எப்பவுமே அண்ணன் தான். தேன்சுடைய பாட்டெல்லாம் அவர் பண்ணாரு தெரிஞ்சிருச்சு. தேங்க்யூ சோ மச். எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சாருக்கு வந்து அவரோட மீசை வச்ச தாயடாலே ரொம்ப பிடிக்கும். யாரும் கேட்டுட்டு இருந்தேன். தேங்க்யூ சோ மச். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு தேங்க்ஸ். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு வர முடியல. அதே மாதிரி எங்க படத்துல வந்து ராஜா புத்திரன் நிறைய பேர் வேலை பார்த்திருக்காங்க. இளங்கோவன் மாஸ்டர் பையன் எங்களோட சன் மாஸ்டர் ராகேஷ் மாஸ்டருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்துல எனக்கு டீச்சரா எங்க டேடிக்கு டீச்சரா ஒருத்தங்க இருந்தாங்க, சிராஜ் அங்கிள். டைரக்டர் சொல்ல மறந்துட்டாரு. என் சார்பாகவும் டைரக்டர் சார்பாகவும் ரொம்ப நன்றி. நிலோஃபர் ஆண்டி உங்களுக்கும் நன்றி. சொல்ல சொன்னேன் சிராஜ் சார் விஷயத்த சொல்லிட்டேன்ல. கமல் ப்ரோ எங்க எடிட்டர் ரொம்ப தேங்க்ஸ். முத்துனா எங்க சொத்து. எங்களுக்கு கோமல்குமார் சார் அறிமுகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க படத்துல வேலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரஃபிக் பாய் எங்க படத்துல ஃபர்ஸ்ட் இருந்தாரு, லாஸ்ட்ல இருக்காரு, எப்பவுமே இருப்பாரு. ரொம்ப நன்றி. நாஜிப் என் மாமா. எல்லாரும் மாமன் படம் பார்த்திருப்பீங்க, ஆனா அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்ல மாமா. தேங்க்யூ. அர்ஷத் எங்க படத்துல லாஸ்டா வந்து சேர்ந்தார். ரொம்ப தேங்க்ஸ். காஸ்டியூமர் ராம் உங்களுக்கு தேங்க்ஸ். பாண்டியராஜன் தேங்க்ஸ். கலரிஸ்ட் முத்தோண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எங்க படத்துல என்னோட ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு எங்க டைமண்ட் பாபு சார், ரொம்ப தேங்க்ஸ். பிலிம் நியூஸ் ஆனந்தன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு ஒரு ஜெம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஸ்டில்ஸ் விஜய் அண்ணனுக்கு தேங்க்ஸ். அன்வர் பாய்க்கு தேங்க்ஸ். போஸ்டர் டிசைனர் செல்வாக்கு தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்துல ஒரு 2 கண்ணு மாதிரினா எங்க வசீலன் கூட எங்க ரசூல் பாயும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க இருந்தாலும் நன்றி. எங்க ரசூல் பாய் வாங்கி கொடுத்து ரெஸ்பாண்ட் போட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. இதோட ரொம்ப நன்றி. பிரபாகரன் எங்களுக்கு பிரபு சார் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு டெய்லி ஒரு சப்போர்ட்டா இருக்கட்டும் ரொம்ப 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 உறுதுணையா இருந்தார். ரொம்ப தேங்க்ஸ். ரோஷினி அக்கா எங்க லீகல் ரொம்ப தேங்க்ஸ். ஜிதேஷ் ப்ரோ நாங்க எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிசினஸ் கொடுத்த ஒரே ஆள் ட்ரெண்ட் மியூசிக் வந்து ஜிதேஷ் ப்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏபி இன்டர்நேஷனல் குமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் மம்மி ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜோ தேங்க்ஸ். ராயல் காக்கா அங்கிள் பீர் அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். உங்களுக்கும் தேங்க்ஸ். ரவி சாண்டி ஃபேமிலி கேங் எவ்ரிவனுக்கும் தேங்க்ஸ். ஜாய் அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அஜித் ப்ரோ கணபதி எல்லாரும் எங்க படத்துல ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் அருணாச்சலம் இசபெல்லா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வெற்றி ப்ரோவோட டிரைவர் சுனில் அங்கிள் எனக்கு அவரு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிட்டாரு. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்க ப்ரொமோஷன் மீடியா பாய் அகமது பாஸ்கோ 3 பேருக்கு தேங்க்ஸ். செய்யதன சிக்கந்தர் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ டிஆர் சார் ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு லிரிக்கல் பண்ணி கொடுத்த தினேஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் அவனை மறந்துட்டேன் அதனாலதான் அவனும் மறந்துட்டேன் நீங்க நினைப்பீங்க, அப்படி இல்ல. எங்க டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை முதல்ல ஃப்ரேம்ல காமிச்ச ஒரே ஆள் எங்க டைரக்டர். அவருக்கு எப்பவுமே நான் தம்பி தான், அவர் எனக்கு எப்பவுமே அண்ணன் தான். நான் உங்களை மறக்கல, நான் உங்களை கடைசியில் ஸ்பெஷலா சொல்லணும்னு வச்சிருந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆரி உதயகுமார் சார் மொத்தம் எங்க படத்துல வேலை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சார் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் போன ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர், எங்களுக்கு பெஸ்டா கிடைச்ச ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் எங்க சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ஓனர் திரு சக்திவேலன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அப்போ போக இன்னைக்கு வந்து எங்க விராம செல்வச்சு எல்லாரும் நன்றி. ஆங்கர் சார் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஆனா அவர் இன்னும் சின்ன தம்பியாவே இருக்காரு. ஒரு அழகிலையோ சிரிப்புலையோ அப்படியே சின்ன தம்பியாவே இருக்காரு. அவரெல்லாம் பாத்தீங்கன்னா படத்துல சிரிச்சா வச்சுக்க ஒரு பொண்ணை பார்த்து கண்ணத்துல குழி விடும். இதே நம்ம ஒரு பொண்ணை பார்த்து வச்சா கண்ணத்துல அடி விடும். ஏன்னா அவருக்கு அந்த சிரிப்பு அவ்வளவு அழகா இருக்கும், கண்ணத்துல அவ்வளவு அழகா இருக்கும். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே இருக்கு அவருக்கு. ஆனா இப்ப செயற்கையாவே எல்லாம் பண்றாங்க, கண்ணத்துல குழியா வைக்கிறாங்க. பட் தான் அந்த அளவுக்கு ஒரு
ஒரு மிகப்பெரிய நடிகர் கூட நடிச்சதுல வந்து ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்துல. மன்சூரிகாந்த் சாரு, இமான் நச்சி, அப்புறம் கன்னட நடிகர் கோமல் குமார் சார் பண்ணியிருக்காரு. நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து ரொம்ப அருமையாக இருக்காரு. ப்ரொடியூசர் பண்ணிருக்காங்க, ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க கோதர் சார். சபி, அவர் சபி ரொம்ப அருமையா பேசுறாரு. அவரு ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ஆமா உண்மைதான். அது இல்லாம மியூசிக் வந்து நோபல், அவர் வந்து ரொம்ப அருமையான மியூசிக். ஒரு வாங்க சார், நோபல் கரெக்டா சார் பேரு? ஓகே, நோபல் பரிசு ஞாபகம். ஆமா, ரொம்ப சூப்பரான பாட்டுலாம் போட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா அந்த பாட்டு கேட்குங்க. ஆகாசத்தை தொட்டாச்சியில் ஒரு பாட்டு, ரொம்ப அருமையான சாங்கு. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான சாங்கு. அதே மாதிரி நிறைய பாட்டு நம்ம சார் எழுதியிருக்காரு. மோகன் ராஜா எழுதியிருக்காரு. ஆனா மோகன் ராஜா பத்தி சொல்றேன், அவரோட ஃபேன் நானு. லவர் பந்து படத்தை சில்லாஞ்சிருக்கிய பாட்டு, குட் நைட்ல நிறைய பாட்டு இருக்காரு. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியே அவரோட சாங்ஸ்லாம் இருக்கு. நிறைய பாடல்கள் இந்த படத்தையே ஒரு பிரேக் டான்ஸ் கொடுங்க அவருக்கு. நிறைய சாங்ஸ் இருக்காரு. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச சாங் ஒன்று இருக்கு, உமா தர அம்மா அவரியா அப்படின்னு ஒரு சாங்கு. அந்த சாங்கை வந்து டிஆர் சார் தான் பாடியிருக்காரு. இப்போ அவர் ஸ்டைல சொல்லலாம் அந்த பாட்டு எப்படின்னு சொல்லலாம். சவுகார் பட்டியல இருப்பாங்க சேட்டு, இந்த படத்துல டிஆர் பாடியிருக்காரு ஒரு பாட்டு. அதை கேட்டு சின்ன பசங்களாம் போட போறாங்க மெட்டு. ஏரோப்ளேன்ல ஓட்டினா ஒரு பைலட்டு. இந்த பாட்டு தான் இந்த படத்துல ஹைலைட்டு.